வணக்கம். சித்தக்கேன் உணவே மருந்து மருந்தை உணவு. சித்த மருந்துகள் எல்லாமே உள்ளுக்குள்ளே சாப்பிட்ற மருந்துகள் மட்டுமே இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டாம். வெளியே யூஸ் பண்ணக்கூடிய மருந்துகள் நிறையவே இருக்குது. மூலிகைகளை யூஸ் பண்ணி வேற பொருட்களெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சில மருந்துகள் வெளி பூச்சாவே பூசிக்கலாம். முதல்ல பற்று போடுதல் அப்படிங்கிறத நம்ம முதல்ல விஷயமா எடுத்துக்கலாம். சளி பிடிக்கும் போது, சைனஸ் பிரச்சனை, நெத்தியில் நல்லா தலைவலி இருக்கும் போது, சைனஸ் கிளான்ஸ் எல்லாம் சளி பிடிச்சி சைனஸ் கிளான்ஸ் எல்லாமே நீர் சுரந்து அதனால வலி ஏற்படும் போது நெத்தியில் நல்லாவே பற்று போடுற மருந்துகள் நிறையவே இருக்குது சித்த மருந்துகளில். அதேமாரி ஆவி பிடித்தலும் இருக்குது. ஆவி பிடித்தல் அப்படிங்கிறப்போ இதுவும் சளி ஜுரத்துக்காக மட்டும் கிடையாது. மூல பிரச்சனை கூட ஆவி பிடிக்கிறது நிறைய இருக்குது. இந்த ஆவி பிடிக்கிறது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, சளி பிடிக்கும் போது ஆடாத்தோட இலையோ இல்லை ஓமவெளி இலையோ கசக்கிட்டு சுடுதண்ணி நல்லா கொதிக்க வைக்கும் போது அதை நம்ம ஆவி பிடிக்கும் போது அந்த ஆவி பிடித்தலால் வர அந்த நறுமணம் என்ன ஆகும் அப்படின்னா, மூக்கில் சளி அடைச்சிருந்தாலும் சரி மூக்கு ஒழுதலும் முற்றிலுமா நின்றுடும். இதே மூல பிரச்சனை இருக்கிறவங்க ஆசன வாயில் ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆவியை அவங்க நல்லா தண்ணி கொதிக்க வைக்கிற சட்டியில் அவங்க கொஞ்ச நேரம் அதில் சில பொருட்கள்லாம் போடுவாங்க சித்த மருத்துவத்தில். அந்த பொருட்கள்லாம் போடும்போது துத்தி இலை அது மாதிரி மூளை சரியாகக்கூடிய பொருட்கள்லாம் போடும்போது அதில் அவங்க அந்த ஆவி பிடிக்கும் அந்த பொருட்கள்லேருந்து வர ஆவியில் அவங்க சிறிது நேரம் உட்காரும் போது மூலத்தில் உள்ள ஃபுல்லாக ஆசன வாயில் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் குறைஞ்சி அந்த மூலம் சதையாக வெளியே முளை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முளை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி அது உள்ளாரையே போயிடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கழிவு நீர் அப்படின்றது. இதே மூளை பிரச்சனைக்கும் இந்த கழிவு நீரை யூஸ் பண்ணலாம். இல்லை எல்லா ஸ்கின் ப்ராப்ளம்ஸுக்கும் இந்த கழிவு நீர் முறையை சித்த மருந்துகளில் இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ மூளை பிரச்சனைக்குன்னா என்னென்னா அப்படின்னா, திரிபலா சூர்ணம் சரி, திரிபலா சூர்ணம்னாலே தாண்டிக்காய், நெல்லிக்காய், கடுக்காய் 3 கலந்த சூர்ணம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். இந்த திரிபலா சூர்ணத்தையும் சரி அதில் வேறு சில பொருட்களையும் சேர்த்து சித்த மருந்துகள் இருக்குது. அந்த பொருட்களை வச்சு விதவிதப்பான தண்ணியில் சிறிது நேரம் உட்கார்ந்துருந்தாலே ஆசன வாயில் சுற்றி இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சி நரம்புகள்லாம் சுருங்கி அந்த மூலம் பிரச்சனை சிறிது சிறிதாக குணமாகறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த கழிவு நீர் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சரி, ஒரு ஸ்கின்ல ரேஷஸ்ஸு சொறி சிறங்கு இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு சில மூலிகைகள் இருக்குது. இந்த மூலிகைகளை போட்டு அந்த நம்ம கழிவு நீர்னு சொல்கிறது நல்லா அந்த பிரச்சனை இருக்கிற இடத்துல ஸ்கின்னை நல்லாவே கழுவிட்டு வந்துட்டோம் அப்படின்னாலும் ஸ்கின்ல உள்ள வைரஸ் பாக்டீரியா எல்லாமே அதில் தண்ணியில் அந்த மூலிகையால் தண்ணியில் எல்லாமே அது இறந்து போய் அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அதிகமாகாமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பொதுவாகவே அந்த காலத்துலேருந்து எல்லாருமே வேப்பிலை போட்டு விதவிதப்பான தண்ணியில் குளிக்கிறது, மாயிலை போட்டு குளிக்கிறது, இந்த மாதிரி செய்யும்போது தான் உடம்புல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் மேலே ஸ்கின்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கழிவு நீர் மூலமா வெளியேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதே புகைப்பிடிக்கிறது அப்படிங்கிறதையும் ஒன்று இருக்குது. புகைப்பிடிக்கிறது அப்படின்னா அந்த காலத்தில் ஆட்டோட புழுக்கைன்னு சொல்கிற ஷிட்டில் நல்லா தணலை உருவாக்கி அதில் காட்டாமணக்கு பொடியை நல்லா பொடி செய்து வச்சு இலையை நல்லா பொடி செய்து வச்சுட்டு தூபம் போட்டு இந்த புகையை ஆசன வாய்க்கிட்ட வைக்கும் போதும் இந்த ஆசன வாயில் உள்ள ஃபுல் எல்லா இன்ஃபெக்ஷன்ஸும் குறைஞ்சி மூலம் சரியாக போகிறதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. இப்போது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஆசன வாய் இந்த சைனஸ்க்கு மட்டும்தான் இந்த வெளிப்புற மருந்துகள் இருக்குது அப்படின்னு கிடையாது. எல்லா பிரச்சனைக்குமே வெளிப்புற மருந்துகள் இருக்குது. உள்ளுக்குள்ளே சாப்பிட்ற சித்த மருந்துகளும் இருக்குது. உள்ளுக்குள்ளே சாப்பிட்ற சித்த மருந்துகளை தவிர வெளியே புற சிகிச்சையும் இருக்குது. அப்படிங்கிறதால தான் இது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சுக்கு, மல்லி, இன்னும் சில பொருட்கள் எல்லாமே சேர்த்து உடம்புல நல்லா விதவிதமான தண்ணியில் இந்த பொருட்கள் எல்லாம் போட்டு உடம்புல ஃபுல்லாக நீராவி குளியல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உடம்புல ஃபுல்லாக அந்த ஸ்கின் வழியாக நம்ம உள்ளார போகும்போது உடம்புல உள்ள நச்சுக்கள் எல்லாம் வெளியேறும். அதே மாதிரி உடம்புல உள்ள சளி ஏற்படக்கூடிய வைரஸ் பாக்டீரியா எல்லாமே வெளியேறி நமக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறதும் குறைவாக இருக்கிற பிரச்சனை சரி பண்ணுற விஷயமும் இந்த சித்த மருந்துகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பற்று போடுதல் சரி, கழிவு நீரும் சரி, ஆவி பிடிக்கிறதும் சரி, புகை போடுதலும் சரி, நீராவி குளியலும் சரி, இது மாதிரி பல புற சிகிச்சைகளும் சித்த மருந்துகள் இருக்கிறதால இதையும் நம்ம பின்பற்றிட்டு வந்தோம் அப்படின்னா வந்த நோயும் சீக்கிரமாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நோய் வரத்துக்கு முன்னாடியே இந்த புகை பிடிக்கிறது இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ கொசு வருது அப்படின்னா நம்ம மற்ற ரிப்பலண்ட் அப்படின்னு சொல்கிற கொசு விரட்டிகள், அது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற பிரச்சனைகளும் சரி, கொசு விரட்டிகள் ஆயின்மெண்ட்டும் இருக்குது. ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்க தடவுனா அது பிரச்சனை ஆகிடும். அதுக்கப்புறம் அதை சின்ன எலக்ட்ரிக்கலில் யூஸ் பண்ணுற
கொசு விரட்டிகள் இருக்குது இல்லையா, சின்ன லிக்யூட் உள்ள கொசு விரட்டிகள் எல்லாமே யூஸ் பண்ணும்போது அதை தொடர்ந்து குழந்தைகள் சுவாசிக்கும் போது அதனால சுவாச பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ பொதுவாக நம்ம வீட்டில் தணல் போட்டுட்டு ஒரு நொச்சி இலையோ இல்லை எருக்கு இலையோ இல்லை வேறு வேப்பிலையோ அதை நல்லா நிழலில் எடுத்துட்டு பொடி செய்து வச்சுட்டோம் அப்படின்னா டெய்லி ஒவ்வொரு இலையாக நம்ம கொசு விரட்டிக்காக அந்த தூபம் போட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டில் உள்ள கொசுக்கள்லாம் வெளியேற மாதிரி தான் இந்த புற சிகிச்சையும். அதே மாதிரி அதே முறையை பின்பற்றி நம்ம மற்ற எல்லா பிரச்சனைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக புற சிகிச்சை மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணலாம். வெளியே உள்ள கொசு தான் விரட்ட முடியும் அப்படிங்கிறது கிடையாது. இதுவும் ஒரு சித்த முறை தான். அதே மாதிரி தான் அந்த சித்த முறையில் இயற்கை முறையில் நம்ம உடம்புல உள்ள நச்சுக்களையும் வெளியேற்றத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆரோக்கியமாக வாழ்வோம். எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.